டேரக்டர்கிட்ட கேட்டேன், ரஞ்சித்திட்ட, என்னங்க இவ்வளோ பெரிய சீனாக இருக்குது, எப்படி இதை நம்ம எடுக்க முடியும்? நான் இப்போ படத்தில் வேலை செஞ்சேன்றதால எனக்கு பயமாக இருந்தது. பெரிய சீன் திருப்ப வந்துனே இருக்கும், நம்ம தான் எழுதுறோம். ஆனால் ஒரு இது இருந்ததில்ல, அவரோட கான்ஃபிடன்ஸ் தான் அந்த சீனை பொறுத்த வரைக்கும். அவர் தான் அந்த சீனை கான்ஃபிடென்ட்டாக எடுத்தார். எனக்கு எடிட் பண்ணிடலாமான்லாம் என் மைண்டில் இருந்து நான் போய் கேட்டேன். ஒரு ஷூட்டிங்கோட ஹீட்டில் கூட கேட்டேன். அவரே டென்ஷன் ஆகிட்டார், கம்னரியா அப்படின்னு சொல்லிட்டு எழுதினார். பட் அப்பார்ட் ஃப்ரம் த ரைட்டிங், ஒரு சீனை எப்படி ஸ்டேஜ் பண்ணணும், ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே கேரக்டர்களோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கணுன்றதுக்கு கடந்த சில வருடங்களாக நான் அந்த படத்தில் வேலை செஞ்சேன். அந்த டேரக்டர் ஃப்ரெண்டுலாம் நான் சொல்லலை. ஒன் ஆஃப் த ப்ராமினென்ட் எக்ஸாம்பிள் அந்த சீன். நீங்கள் கபிலன் டான்சிங் ரோஸ்ட்டை மேட்ச் கேட்குற சீன் ஒரு பெஸ்ட் டைரக்ஷன் சீன். அந்த சீன் ஆக்சுவலாக செம்மையாக டைரக்ட் பண்ணியிருப்பார் அந்த சீன். ஆமாம், நீங்கள் அந்த சீனில் அந்த ஒரு கொரியோகிராஃபி, அந்த ஸ்டேஜிங், நீங்கள் பிளாக்கிங் கொண்டு வரலன்னா அந்த சீன் ரொம்ப ஒரு மாதிரி வளவலன்னு ஆகிட்டு இருக்கு. அந்த கவிழன் வருவான், வெற்றிச்செல்வன் போவான், இவனுங்க கேட்பானுங்க, அதை கேட்பான். நான் அதை படிக்கும்போது எனக்கு அது ரொம்ப பெருசாக தெரியும். அதான் நான் சொன்னேன், இவ்வளோ பெருசாக பேசினே இருக்கான்லப்பா, இவங்க படம் முழுக்க அப்படி தான் பேசிட்டு இருப்பானுங்க. ஆனால் இந்த சீன் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொன்னேன். பட் த வே டிரெக்டர் பர்சீவ் த சீன் இஸ் phenomenal.